அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு February 24 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளாட்டாக ஒரு புள்ளிகள் சரிவடைந்து 10,637 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 41 புள்ளிகள் சரிவடைந்து 6,669 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே முடிவடைஞ்சிருக்கு. நம்ம யூஏஇயில் ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் மட்டும் ஒரு சின்ன இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. சவுதியில் மெயினாக டவுன் ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய ஃபிஸ்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது டவுன் ஆகிருக்குது மார்க்கெட்டு. பிரிசைட் ஏஐ ஹோல்டிங்ஸ் மற்றும் ஷோரூக் கம்பெனியுடைய ஜாயின்ட் வெஞ்சரில் பார்ட்னர்ஷிப்பில் உருவான ஒரு ஃபண்டு பேர் தி பிரிசைட் ஷுரூக் ஃபண்ட் 1. இந்த ஃபண்டு தொடங்கினது செப்டம்பர் 2025 தொடங்கியிருக்கு. அவங்களுடைய முதல் குவார்ட்டரில் $100 மில்லியன் அமெரிக்கன் 5 ஏஐ இனோவேஷன் கம்பெனிஸுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஏஐயில் அவங்களுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஃபா தாபி அவங்க அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான கேஷ் டிவிடெண்ட் 20 ஃபில்ஸ் பெர் ஷேருக்கான அப்ரூவல் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டேருந்து பெறதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி அது மூலமாக அந்த அப்ரூவல்ஸ் கிடைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. துபாய் டாக்ஸி கம்பெனி அவங்களுடைய ஃபைனான்ஷியல் இயர் 2025க்கான ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெவென்யூ 2.47 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 356.1 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் எட்ஜ் குரூப் உடைய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன பார்ட்னர்ஷிப்னா இந்த எட்ஜ் குரூப்புக்கான ஃபைனான்சிங் எமிரேட்ஸ் இஸ்லாமிக் பேங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக எட்ஜ் குரூப்பு அவங்களுடைய ட்ரெஷரி ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி அட்வான்ஸ்டு இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸில் அவங்க மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எட்டிசலாட் அண்ட் குரூப் கம்பெனி அவங்களுடைய செகண்ட் ஆஃப் 2025க்கான டிவிடெண்ட் 47 ஃபில்ஸாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 47 ஃபில்ஸையும் சேர்ந்தால் போன 2025க்கான அவங்க டோட்டல் டிவிடெண்ட் 90 ஃபில்ஸாக இருக்குது. அவங்க ஏற்கனவே இன்ட்ரீம் டிவிடெண்டாக ஆகஸ்ட் மாதம் 43 ஃபில்ஸ் ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கான டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதை பே அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் டிவிடெண்டுக்கு இனி அவங்களுடைய ஏஜிஎம்மில் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த டிவிடெண்டை நமக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. பிஹெச்எம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 20 dirhams 50 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 22 dirhams. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11 dirhams 22 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 12 dirhams. மோதானுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 dirhams 48 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 3 dirhams 90 ஃபில்ஸ். ஏடிசிபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 15 dirhams 46 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 18 dirhams. ராசல் கேமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 dirhams 44 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 1 dirhams 60 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 dirhams 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 dirhams 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 13.25% உயர்வு. அராம் குரூப் 2 dirhams 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு.
கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுடாடெல் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. ஆல்ஃபா தாபி 9 கிராம்ஸ் 11 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அஜிலிட்டி குளோபல் 1 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அபுதாபி ஏவியேஷன் 5 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 88 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 23 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. அல் மசாயா 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% உயர்வு. சுக்குன் இன்சூரன்ஸ் 5 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. டிஹெச்எம் கேபிட்டல் 94 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எவரேட்ஸ் என்பிடி 35 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. தலவாத் ஹோல்டிங்ஸ் 71 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. சிவரா எஸ்என்பி ETF இந்தியா 7 கிராம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் சூடான் 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. யூனியன் கோஆப்ரேட்டிவ் 2 கிராம்ஸ் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.